பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூர்ணிமாவும் மாயாவும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான சம்பவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பூர்ணிமா மாயா நடுவில் ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, பூர்ணிமா மாயா டாஸ்க் நடுவில் இப்ப நிறைய சண்டையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று நடந்த எபிசோட்ல பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் அந்த காசை கொடுக்குற டாஸ்க்ல வந்துட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு பூர்ணிமா அவர்கள் காசை கீழே தள்ளி விட்டு போயிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் சரி மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கு. மாயா பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து பூர்ணிமா வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாயா அவர்கள் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் பூர்ணிமா சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க பண்ணது தப்பு தான், நீங்க பண்ண தப்ப நான் எடுத்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூர்ணிமா மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வந்து ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டிருக்கு. இதே கண்டினியூ ஆனா யாரா ஒருத்தர் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்குற ஒரு சிலர்ல இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. சோ அதனால இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸோட ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டா இவங்க எல்லாம் இருப்பாங்க. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 100 நாள் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் இப்போ எழுந்துட்டு இருக்கு. சோ நீங்க என்ன சொல்லுங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூர்ணிமா மாயாவும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த சண்டை பெருசாகுமா ஆகாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.